உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக காவிரி மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. வரும் 23ஆம் தேதிக்குள் கருணாநிதி வீடு திரும்புவார் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கடந்த 15ஆம் தேதி மூச்சுத்திணறல் காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதிக்கு 7வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக கூறியுள்ள காவேரி மருத்துவமனை நிர்வாகம் கருணாநிதி தொலைக்காட்சி பார்ப்பது போன்ற புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளது. அவருக்கு நோய் எதிர்ப்பு சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கருணாநிதி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் வரும் வெள்ளிக்கிழமையன்று வீடு திரும்பக்கூடிய சூழல் இருப்பதாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைவர் உடல்நலம் நன்றாக தேறி வந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று வீடு திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காவேரி மருத்துவமனைக்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், திரைப்பட இயக்குநர்கள் சேரன், அமீர் உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். கருணாநிதி பூரண நலம் பெற்று மீண்டும் கட்டுரைகள் மற்றும் அரசியல் பணிகளை தொடர விரும்புவதாக சீமான் கூறினார். அசாத்திய நினைவாற்றல், அயராத உழைப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு படிப்பினை. அது என் போன்ற பிள்ளைகளுக்கு தமிழின் மீது ஒரு தாழாத பற்று வந்ததற்கு அவருடைய பேச்சும் எழுத்தும் காரணம் என்பதில் எந்த துளியளவும் சந்தேகம் இல்லை. வெகு விரைவில் கருணாநிதி பூரண உடல்நலம் பெறுவார் என்று மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் விசாரித்த கவிஞர் வைரமுத்து தெரிவித்தார். இதேபோன்று திமுக நிர்வாகிகள் பலர் காவிரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதி உடல்நலம் பற்றி கேட்டறிந்தனர்.